ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காரைக்குடி செட்டிநாடு டேஸ்டி சமையல். இன்னைக்கு இந்த சமையல் என்ன பார்க்க போறோம்னா, சிம்பிளான டேஸ்டியான பிரெட் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரெட் அல்வாக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. 12 பிரெட்டை ஓரமெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். 2 டம்ளர் பாலை திக்கா தண்ணி ஊத்தாம காய்ச்சி எடுத்து வச்சிருக்கோம். 100 இருந்து 150 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சிருக்கோம். கொஞ்சம் முந்திரி, உலர் திராட்சை கொஞ்சம், ஏலக்காய் பொடி கொஞ்சம். எல்லா பிரெட்டையும் இந்த மாதிரி 2ஆ கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணி சட்டி வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே கட் பண்ணி வச்ச பிரெட் இதில் போட்டுக்கோங்க. பிரெட்டை எண்ணெயில் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா பிரெட்டையும் இந்த மாதிரி ப்ரௌனாக பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்து வச்சாச்சு. அடுப்பு ஆன் பண்ணி சட்டி வச்சு நெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. எடுத்து வச்ச முந்திரி அதில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரியை வறுத்து ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க. முந்திரியை வறுத்து எடுத்தாச்சு. இப்போ உலர் திராட்சையை இதில் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த நெய்யிலே 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் எடுத்து வச்ச சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. லைட்டாக பிசு பிசுப்பு வர அளவு நல்லா சர்க்கரையை காய்ச்சிக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சி நல்லா பாகு மாதிரி வந்துடுச்சு ஓரளவுக்கு. இப்போ வறுத்து வச்ச பிரெட் இதில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இதில் காய்ச்சி வச்ச பாலை சேர்த்துக்கோங்க. கலர் மாற அளவு நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இது இந்த மாதிரி நல்லா கிண்ட கிண்ட எண்ணெய் திறங்கி வெளியில் வர அளவு நல்லா கிண்டிக்கோங்க. எல்லா சைடும் இந்த மாதிரி எண்ணெய் திரிஞ்சு வெளியில் வர மாதிரி நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ இது மேலே வறுத்து வச்ச முந்திரியையும் உலர் திராட்சையும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட எடுத்து வச்ச ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிளான டேஸ்டியான பிரெட் அல்வா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.